ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டோக்ஸா ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த கலந்தாய்வு புரோகிராமின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த கலந்தாய்வுக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் பிரதர் எஸ்ரா அவர்கள் நம்ம மத்தியிலே விழுப்புரத்தில் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் ஜெபின் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. நம்ம மத்தியிலே திருக்கோயிலூர்லேருந்து பிரதர் பாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம மத்தியிலே பாஸ்டர் டேவிட் மோகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்தியில் மூத்த ஊழியரும் என்னுடைய நல்ல நெருங்கின ஆவிக்குரிய தகப்பனும் ஆகிய பாஸ்டர் ஆரோன் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய தம்பி பாஸ்டர் கிப்சன் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க, தயங்காதீங்க. நாங்கள் ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வருகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைய கிறிஸ்தவம் வளர்ச்சிக்கு நேராய் போகிறதா அல்லது வீழ்ச்சிக்கு நேராய் போகிறதா என்கிற ஒரு தாட்டை நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, அதை உங்க முன்னாடி கொண்டு வந்து பேசினா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாங்க திட்டமிட்டோம். அதனுடைய விளைவு தான் இந்த வீடியோ பதிவு. நாங்க எப்படி பாஸ் இதுல கலந்துக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டீங்கன்னா இந்த கலந்தாய்வுல நீங்களும் கலந்து கொள்ளலாம். அடுத்த பதிவுல உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கருத்துக்களும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை குறித்து உங்களுக்கு பதில் சொல்லி உங்களோடு கூட பேச நாங்கள் முன் வருவோம். இப்பொழுது இந்த கலந்தாய்வுடைய தலைப்பை எங்க எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய கிறிஸ்தவம் வளர்ச்சிக்கு நேராய் போகிறதா வீழ்ச்சிக்கு நேராய் போகிறதா? பாஸ்டர், நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொண்டு வரலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சாரார் வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க, ஒரு சாரார் இதை வீழ்ச்சின்னு சொல்றாங்க. வளர்ச்சின்னு நினைக்கிறவங்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்குது, வீழ்ச்சின்னு நினைக்கிறவங்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு தரப்பினருக்கும் மத்தியில ஒரு கூட்டம் எது நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற கூட்டங்களும் இன்றைக்கு இருக்குது. இன்னொரு கூட்டம் எது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, எப்படியோ நம்ம கதை ஓடனா சரி அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்க கொண்டு வரலாம். இன்றைய கிறிஸ்தவம் வளர்கிறதா அல்லது வீழ்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம இந்த கலந்துரையாடல்ல நாம எடுக்கிற பட்சத்துல, இந்த வளர்ச்சிங்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, முன்னேறுவதை தவிர இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில வேற நியூட்ரல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாதுங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால வளர்ச்சிக்கு நாம என்ன செய்யணும், அதாவது வீழ்ச்சியை குறித்து நாம அதிகமாய் கவனித்து அதற்கு நாம அக்கறை செலுத்துகிற அதே நேரத்துல, இப்ப அன்பிற்குரிய பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் சொன்னது போல, அந்த வளர்ச்சிக்கு அடுத்த காரியத்துல நாம கவனம் செலுத்தும் பொழுது மெய்யாகவே நாம என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நாம இருக்கிற இந்த தலைப்பை மேன்மைப்படுத்தத்தக்கதாக மெய்யாகவே இன்றைய ஊழியங்களும் திருச்சபைகளும் வளர்ச்சியின் பாதையில் போகத்தக்கதான ஒரு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதை இத்தோடு கூட நாம இணைத்து அதை நாம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இன்னும் நிறைய பதில்களை கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்ப நியூட்ரல் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. சரி, அப்ப அவருடைய கருத்து நியூட்ரல் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். பாஸ்டர், நீங்க பாஸ்டர் எஸ்ரா அவங்க சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை நம்ம நெகட்டிவை பார்க்க வேண்டாம், வீழ்ச்சியை பார்க்க வேண்டாம், நம்ம முன்னேறுகிற அந்த காரியத்தில் கவனம் செலுத்துவோன்னு. ஆனால் கொஞ்சம் எனக்கு உடனே அந்த பைபிளில் ஒரு தாட்ஸ் வந்தது. எலியா அந்த இடிந்த பலிப்பீடத்தை முதல்ல சரி பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அவன் பலியிட்டான்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஏற்கனவே வீழ்ச்சியில் இருக்கிற நாம் ஏன் விழுந்தோம், எங்கே விழுந்தோம், எப்படி விழுந்தோம், அதை கொஞ்சம் உணர்ந்து அதை சரி செய்து கொண்டு பிறகு நம்ம அந்த முன்னேற்ற பாதையில் வரும்பொழுது மறுபடியும் அந்த வீழ்ச்சி வராதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கிறிஸ்தவத்தை முன்னுக்கு கொண்டு போவோம். அதனால் பாஸ்டர், உங்கள் கருத்துக்கு அகைன்ஸ்டாக இல்லை, உங்கள் கருத்தோடு நான் ஒத்து வருகிறேன். அதில் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, சரி செய்யப்படாமல் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதை காட்டிலும் ஏற்கனவே கற்றுக்கொண்ட தவறான காரியங்களை கலைக்கும் பொழுது தான் அந்த புதிய காரியங்கள் வலுப்பெறும். அதை குறித்து நம்ம கொஞ்சம் சேர்த்து சிந்திப்போம் என்றால் அது இன்னும் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ பாஸ்டர், அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இன்றைய தலைவர்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
சரி செய்வதற்கு நேரமும் பிரயாசமும் அதிகமாய் பிரயோகிக்கப்பட வேண்டியதா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வளர்ச்சி எப்பயுமே கவர்ச்சி நிறைந்தது. அப்ப கவர்ச்சியை நோக்கி தலைவர்களுடைய மனநிலை போகுமா, அல்லது சரி செய்வதற்கு தங்களுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் போட முடியுமா, போடுறாங்களா? கவர்ச்சியா அல்லது பிரயாசத்தின் மிகுதியா? இப்ப இது ரெண்டுத்தை கவனிக்கும் பொழுது அந்த பிரயாசத்தின் மிகுதி அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு உட்காரணும், படிக்கணும், ஜெபிக்கணும், நிறைய ஆலோசனை கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுத்தா தான் அந்த பாஸ்டர் சொன்னது மாதிரி அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு கட்ட முடியும். இவ்வளோ பிரயாசத்தை போட்டு சரி பண்ணி கட்டி அதுக்கப்புறம் வளர்ச்சியை பார்க்கறதற்கு ஏன் நம்ம வளர்ச்சியை மட்டுமே பார்த்துட்டு போலாமே அப்படிங்கிறது தானே ஒரு தலைவனுக்கு வரக்கூடிய இயல்பான மனப்பக்குவம். இன்றைக்கு அதுதானே நிலவுது. அது சரின்னு சொல்றீங்களா, தவறுன்னு சொல்றீங்களா? முன்பு சொன்னது போல இப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முன்னேறி போகுதல் அது நமக்கு நல்லா தெரியும். வேதாகமம் சார்ந்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் அன்பிற்குரிய பாஸ்டர் ஆரோன் அவர்கள் சொன்னது போல வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சிக்கு நேராக கடந்து போயிருக்கிறாங்க. இதில் நாம் பதிவு செய்ய வேண்டியதும் நின்று கவனித்து பார்க்க வேண்டியமான ஒரு விஷயம் என்னென்னா, அன்பிற்குரிய பாஸ்டர் சொன்னது போல எதை நாம் வளர்ச்சி என்று சொல்லுகிறோம், எது வளர்ச்சி? ஸோ அதில் நம்ம கவனம் செலுத்தணும். வீழ்ந்தவர்களை நம்ம பார்க்குற அதே நேரத்தில் தோல்வி அடையாமல் முன்னேற முடியாதுங்கிற ஒரு கருத்துமே இன்னைக்கு உண்டு. ஃபெயிலிங் ஃபார்வர்ட் அப்படின்னு டாக்டர் ஜான் சி மேக்ஸ்வெல் தன்னுடைய புத்தகத்தில் முன்னேற்றம் அடைவதற்காக தோல்வி அடைதல் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சில நேரங்களில் தேவனை கூட அதை அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் ஏன் நமக்கு அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், அது சபை வளர்ச்சிக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், முன்பு நீங்க சொன்னது போல ஒரு தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில காரியத்தை நின்னு பிடிக்கிறதுக்கு வேண்டுமென்றே சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படலாம், என்னுடைய நெக்ஸ்ட் லெவலை நான் பார்க்கிறதுக்கு. அதனால வளர்ச்சி அடைகிற இருதயம் அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தா சில பின்னடைவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். இப்பதான் நம்ம ஸ்டெப் எடுத்து போயிட்டு இருக்கிறோம். சபையா இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் குடும்ப உறவா இருந்தாலும் போயிட்டு இருக்கோம். அங்கங்க சில நேரங்களில் விழுந்து போகிறோம், பலவீனப்படுகிறோம். ஸோ அதை ஒரு பெரிய வீழ்ச்சியாய் நாம கருதாம இந்த படியானது, நான் இப்போ உலகத்தில் கூட ஒரு கருத்து சொல்லுவாங்க, இதோட கூட நான் என்னோட பதிவை நிறுத்துறேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வீழ்வது வீழ்ச்சி அல்ல, விழுந்த இடத்துல கிடப்பது தான் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி உலகத்தார் சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆகையினால அந்த ஒரு மனப்பான்மையோடு கூட நாம் அந்த வீழ்ச்சி என்கிற வார்த்தையை அணுகும் பொழுது அங்கிருந்து நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு நம்ம வளருவதற்கு அது ஏற்றதாக இருக்கும். அது என்னுடைய கருத்து. எது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க. அப்ப இன்றைய கிறிஸ்தவம் எதை வளர்ச்சியாக பார்க்கிறது? அதுவா, இல்லது வளர்ச்சின்னு சொன்னாலே ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரெண்டுமே பார்க்கிறதா? ஆனா இந்த சமநிலை பிரமாணத்தை கையாள்றதுங்கிறது ஒரு தலைவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு பெரிய சவால் நீங்க நினைக்கிறீங்க? இது இந்த 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 இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கண்டென்ட்ல நான் இன்னொரு படிக்கு ஏறிட்டேன். நம்ம அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறிட்டேன். எவ்வளவு பெரிய சவால் நினைக்கிறீங்க? அந்த சவாலை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்துல இருந்தோ அல்லது உங்களுடைய ஊழியத்துல இருந்தோ எப்படி யோசிக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சொன்னது போல இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தினுடைய வளர்ச்சி, பாஸ்டர் ஆரோன் சொன்னது போல் பலிபீடம் செப்பனிடுவது, இப்போ பாஸ்டர் கடைசியாக எழுப்பினாங்க தனிப்பட்ட வாழ்க்கையினோட அனுபவங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். நம்ம நியூட்ரலாகவும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, ஒரு பக்கம் ஜெபிக்கிறவர்கள் எழும்புவதும் ஆராதிக்கிற வாலிபர்கள் எழும்புவதும், கர்த்தருக்காக முன்பை காட்டிலும் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து வருகிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுடைய ஜபங்கள், அது மாத்திரமல்ல ஒரு பகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா கிராமங்கள் தோறும் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட ஜெபிக்கிறார்கள். அது ஒரு பக்கம் பார்க்க நேருகிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா
முன்பிருந்த ஆதி நிலை கிறிஸ்தவத்துக்கு திரும்பும்படியாகவும் நான் யோசிக்கிறேன். என்னன்னா, அந்த ஜபத்தின் தன்மை முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உபவாசிப்பது நல்லது, சரீரத்தை ஒடுக்கி அதிகமாக ஜெபிக்கவும் தன்னை அர்ப்பணிக்கவும் ரொம்ப ஆழ்ந்த காலகட்டத்தில் போனது. இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, ஆனால் சரீரத்தை ஒடுக்குது. உபவாசம்லாம் வேணாம், முழங்கால் வேணாம். இப்போ இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவரிடத்துல கேட்பது எப்படின்னா, அந்த வார்த்தைகள் கூட இன்னைக்கு முன்பை காட்டிலும் இன்னைக்கு முன்னெல்லாம் ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா சத்தியத்தை அறிவதற்கு வெகு தொலைவில் போய் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முன் வருவாங்க ஜனங்க. ஆனால் இன்னைக்கு மீடியாக்கள் நமக்கு அது அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இன்றைக்கு முன்ன காலகட்டத்தில் ஒரு ஊழியர்களை குறித்து குறை சொல்வது ஆங்காங்கே எங்கேயோ தெரிவது போல இருக்கும், ஆனால் தெரியாது. இன்னைக்கு மீடியாக்கள் வந்தது நிமித்தம் குறை சொல்வதும் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு கேள்விக்குறியான நிலைகளும் பார்க்க நேரிருக்குது. அப்போ என்னுடைய நிலைகளும் சொன்னது போல வளர்ச்சியும் என்னால் பார்க்க முடியிருக்குது, அதே நேரத்தில் அதனுடைய வீழ்ச்சியும் நம்மளால பார்க்க நேரி இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று என்னன்னா, தேவ உறவு தான் சரியாய் நேர்த்தியாய் யோவேல் 2:27 சொல்லப்பட்டது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அந்த வார்த்தையின் குமாரர்கள் திருக்க தரிசனம் முறைக்க, வாலிபர்கள் தரிசனங்களுக்கான, மூப்பர்கள் சொப்பனங்களுக்கான, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுந்து சொன்னது போல இன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்படும் போதுதான் அங்க கேள்விக்குறிகள். அங்க பாருங்க, பேதுரு நின்று பேசுகிறார், இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுகள் வந்தாங்க. அப்போ ஒரு மறுரூபம். அப்போ அது ரொம்ப இன்றைக்கு என்னோட பார்வையில் பார்த்து நான் நியூட்ரலாக பார்க்குறேன். ஒரு விதத்தில் கிறிஸ்தவம் நல்ல ஆவிக்குற நிலைகளில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஆனால் வீழ்ச்சி நிலைகளாக இன்னும் பக்தியா, இன்னும் தேவ உறவுல அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், நான் ஊழியர்களுடைய சவால் பார்க்குறீங்களா? இது ஒரு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும். ரிப்பேர் பண்ணி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி காரியங்களை குறித்து நான் கேட்டபொழுது ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது இன்னொரு பக்கமாக போனாலும் இந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே அதை நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். எந்த விதமான ஜெபம்? வளர்ச்சிக்கு நேராய் பயன்படுகிற ஜெபமா இன்றைய ஜெபங்கள் உள்ளதா? இன்னைக்கு அங்கங்கே கூடி நிறைய ஜெபங்கள் நடக்குது, அதுக்குரிய ரிசல்ட் ஏன் வர்றதில்லை? வீழ்ச்சியினுடைய காரணங்களையும் நம்ம கவனிக்கணும். வளர்ச்சிக்கு தான் போகுது, பிரதர் எஸ்ரா சொன்னது போல. அப்ப வீழ்ச்சியின் காரணங்களை நம்ம பார்க்காம வளர்ச்சிக்கு போயிட முடியாது இல்லையா? அப்ப கூடி ஜெபிக்கிற ஜெபங்களுடைய விளைவுகள், கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர் தான். அதுக்குன்னு நம்ம பண்ற ஜெபங்கள் வளர்ச்சிக்குரிய தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஜெபங்கள் உள்ளதா, அல்லது வேதம் சொல்லுகிறபடியான ஜெபம் இன்றைக்கு இருக்குதா? எனக்கு மறுபடியும் நம்ம டாபிக்கே வளர்ச்சி, பட் அங்கே இங்கே கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருக்கு. என்னன்னா, வளர்ச்சி என்பது சரியான விதத்தில் வளர வேண்டும், தப்பாக வளரக்கூடாது. வீக்கத்துக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. வீங்கி போகிறது வளர்ச்சி கிடையாது. அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பொதுவாக ஜென்ரலாக கிறிஸ்தவத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், சபை கூட விசுவாசிகளாக இருக்கட்டும், எங்கள் சபையில் 200 பேர் இருக்காங்க, எங்கள் சபையில் 300 பேர், அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வளர்ச்சியை என்ன பண்ணுறாங்க, கணக்கிடுறாங்க. பட் ஆனால் ஆண்டவர் இயேசு எண்ணிக்கையை பார்த்து ஏமாந்து விடுகிறவர் அல்லவே அல்ல. சாரம், நீங்கள் பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்கிறீங்களா, அந்த வெளிச்சம் கொடுக்கறதுல, அந்த கரிக்கும் தன்மையில் நாம் வளர்ந்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தைரியமாக சொல்ல முடியும். என் அனுபவத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு 37 வருடங்கள் ஆகிறது. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த, அது ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அப்போ இருந்த சாரமோ அர்ப்பணிப்போ இப்போ இல்லவே இல்லை என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். இது ஏன்னா நான் எந்த புத்தகத்திலும் படிக்கவே இல்லை. நான் இதை அனுபவமாக நான் பார்த்து கொண்டு, விசுவாசியாக இருந்து பார்த்துருக்கிறேன், ஊழியனாக இருந்து பார்த்துருக்கிறேன். அப்போது ஒரு ஊழியனுடைய கடமை பொறுப்பு, ஒரு சபையினுடைய கடமை பொறுப்பு என்னவென்றால், அவிசுவாசியை விசுவாசியாக மாற்ற வேண்டும். அதுக்கு எவ்வளோ நேரம் செலவிடுகிறது அந்த சபை, அந்த ஊழியக்காரர்? விசுவாசிகளை சீஷர்களாக மாற்ற வேண்டும். அது இன்னொரு லெவல். சீஷர்களை
தலைவர்களாக உருவாக்க வேண்டும். தலைவர்களை நம்மை போல மறுபடியும் ஊழியர்களாக மாற்ற வேண்டும். இது ப்ராசஸ் இருக்கு. ஆனால் எனக்கு வேதனை என்னன்னா, எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன், யாரையும் இது பண்ணல. இன்னைக்கு ஊழியர்கள் முழு கவனமும் அந்த ஞாயிறு ஆராதனையை எப்படி நடத்துவது, ஒரு சண்டே சர்வீஸை எப்படி நல்லா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சிச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே. ஆனால் அந்த ஆராதனை ஆகட்டும், சபையில் நடக்கிற எந்த நிகழ்ச்சி ஆகட்டும், இந்த 4 காரியங்கள், அவிசுவாசிகள் விசுவாசிகளாக மாறுகிறார்களா, விசுவாசிகள் சீஷர்களாக மாறுகிறார்களா, சீஷர்கள் தலைவர்களாக மாறுகிறார்களா, தலைவர்கள் ஊழியர்களாக மாறுகிறார்களா, எல்லா நிகழ்ச்சியும் இந்த 4 காரியத்தை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இந்த 4 காரியம் நடக்காம நாம என்னதான் சிறப்பா ஆராதனை செய்தாலும் அது ஆகாயத்தில் சிலம்பம் செய்கிற விதமாகத்தான் இருக்கும். இன்னொன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். அகலமாய் உழுவது சுவிசேஷ பணி, ஆழமாய் உழுவது சீஷத்துவ பணி. இதை 2 விட்டு விடாமல் செய்வது தலைமைத்துவ பணி. அப்போ ஊழியர்கள் தங்க மந்தையில இருக்கிற அவர்கள், இன்னைக்கு ஊழியர்களுக்கு இன்னொரு சவால் இருக்கு. விசுவாசிகளை விசுவாசிகளாகவே தக்க வைப்பதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்களை எங்க சீஷர்களா மாத்துறது. ஞாயிற்றுக்கிழமை அவங்களை சபைக்கு வர்றதுக்கே பாஸ்டர்கள் போராட வேண்டியதா இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஊழியர்கள் அதிகமான நேரம் ஜெபத்துல, வேத வாசிப்பு, அந்த சண்டே சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் உலகத்துல இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தான் நம்ம கிட்ட அவன் நேரத்தை கொடுக்குறான். அந்த 2 மணி நேரத்துல அவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நல்ல பலமான ஆகாரத்தை கொடுத்து அவங்களை உறுதிப்படுத்தி, என்ன கேட்டீங்கன்னா, வளர்ச்சி என்பது ஒரு விசுவாசி அவிசுவாசிக்கு முன்பதாக சாட்சியாய் நின்று வாழ்வதுதான் வளர்ச்சி. எண்ணிக்கை என்பது வளர்ச்சி அல்லவே அல்ல. பாஸ்டர் சொன்ன சரியான விளக்கங்கள் ஒத்தாற் போல உங்களுடைய கருத்துக்கள் யாராவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இந்திய காலகட்ட சபைகளில் நம்ம வளர்ச்சின்னு பஸ்ட் எதை நம்ம முன்வைக்கணும்னு எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது நம்ம வளர்ச்சின்னு பார்க்குற வேளையில் அப்போ சில நடவடிக்கைகள் தான் நமக்கு இருக்கிறதான ஒரு பெரிய இது. அந்த காலகட்டத்தில் அந்த வளர்ச்சியை எதை வச்சு அவங்க மெயின் பண்ணாங்கன்னா, சபை ஒரு உபத்திரவத்துக்கு போயிடுச்சு. அந்த உபத்திரவத்து நாட்களை தான் உண்மையான குவாலிட்டி தெரிஞ்சுது. ஸோ எனக்கு இது 2ல கொஞ்சம் கிளியர் வேணும். இப்போது பாஸ்டர் ஜெபின் அவங்க சொன்னது அந்த மறுபடியும் அந்த வளர்ச்சியை குறித்து நம்ம பேசும் பொழுது வேதாகமம் சார்ந்த நமக்கு ஒத்த கருத்து பிரசங்கிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, growth, வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் ஒரு மாதிரி. இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் நடவு நம்ம எல்லாருமே நிறைய நற்காரியங்களை நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ எதை நோக்கி என்னுடைய வளர்ச்சி இருக்கிறது? இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாய் மாறுதல், இதை தவிர ஒரு தேவ மனுஷனுக்கு ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் இங்கே நம்மளுக்கு அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய ஆரோன் பாஸ்டரை போல நான் வளரணும் அப்படின்னா அது ராங் தாட். அண்ணன் ராபின்சன் அண்ணனை போல நான் வளரணும் அப்படின்னா நிறைய விஷயத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரோல் மாடல். ஆனால் நீங்களும் எனக்கு மெஷர் ஆகிட முடியாது, நான் உங்கள் யாருக்கும் மெஷர் ஆகிட முடியாது. நம்ம எல்லாருக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு கருத்தை பதிவு செய்தார். எண்ணிக்கைகளை தான் இன்னைக்கு வளர்ச்சியாக காட்டுறாங்க. எண்ணிக்கைகள் அதுபோல் திருச்சபைகளுடைய அந்த என்ன சொல்றதுன்னா அந்த கட்டட பணிகள், இதெல்லாம் நம்ம அதெல்லாம் தவறு சொல்லலை, எல்லாமே வளர்ச்சிக்கு உட்பட்டது தான். ஆனால் மிக சரியான நான் சென்று இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அளந்து பார்க்கணும் அப்படின்னா அன்பிற்குரிய பாஸ்டர் டேவிட் அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. ஜெப வாழ்க்கை, ஆதியில் இருந்த அன்பு, முன்பு இருந்த தேவனுடனான உறவு, இதெல்லாம் எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவின் அளவுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு என் லைஃப்ல இருந்து நான் கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் சார்ந்த என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு இல்லாமல் ட்ரூத்துன்னே சொல்லணும் அப்படின்னா வளர்ச்சின்னு பேசினாவே அதுக்கு ஒரு மாடல் ஒன்று இருக்கணும். அந்த மிகச்சரியான மாடல் எதுனா கர்த்தராகி இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 4ல் நம்ம பார்க்குறோம். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அதே எபேசியர் 4:15-16 அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வளர்ச்சின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் கொலாப்ஸ் ஆகிருக்கிற இடம் எது?
இப்போ யூகம் வேற வெளிப்பாடு வேற. ரிக் வாரன் சொல்லும் பொழுது யூகங்களை வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா சபைகளாக ஸ்தாபிக்கிறாங்க, யூகங்களை வந்து வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா யூகம் வேற, ரேமா வேற. நமக்கு வந்து வெளிப்பாடு இருக்கணும் ஒரு காரியத்தை குறித்து அப்படிங்கிறார். அப்ப எந்த விஷயத்துல வெளிப்பாடு இருக்கணும்? நான் ஒரு மூத்த ஊழியருக்கு கீழே வளர்ந்துருக்கலாம், ஆனா அவர் எனக்கு என்னவா ஆயிட முடியாதுன்னா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டா அவர் ஆயிடும். ஆனா நிறைய விஷயத்துல அவர் எனக்கு ரோல் மாடல். இப்போ எங்கே கொலாப்ஸ் ஆகுது, அந்த வளர்ச்சி எங்கே கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி என்னோட பர்சனலுக்காக நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, வளர்ச்சினாவே இந்த சபை வந்து ஒரு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு ஒப்பிடுறாரு அந்த எபேசியர் 4. அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே நாம் போகும் பொழுது சரீரத்தின் அவயவங்கள் நாம் எல்லாரும் அப்போ தன் அளவுக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் அடிக்கோடிட்டு சொல்றார். அப்போ ஒரு சபையானது, கிறிஸ்தவமானது, கிறிஸ்தவ குடும்பமானது, தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையானது வளர்ச்சி அடைகிறது என்றால் அது எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கிறோம், அவர் தலை. என்னுடைய எட்ஜ் எது, என்னுடைய லெவல் எது, என்னுடைய லிமிட் எது? இப்ப சரீரத்துல ஒரு கோளாறு வருதுன்னா ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் வந்து அளவுக்கு மீறி கிரியை செய்யறதுனால தான் எனக்கு வந்து சில வியாதிகள் மனிதர்களுக்கு வர்றதை பார்க்குறோம். இன்னைக்கு அன்பான ஒரு வார்த்தையை பாச ஆரம்பிச்சோம், வீக்கத்தை இன்னைக்கு வளர்ச்சின்னு சாதிக்கிற கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு ஹார்மோன் வந்து எக்கச்சக்கமா சுரக்குது, ஆனா அது அதனுடைய ஃபங்க்ஷனே கிடையாது. தன் அளவுக்கு தக்கதாக அந்த லிமிட். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுறோமா? அப்ப அங்க பிரச்சனை என்ன வருது அப்படின்னு சொன்னா, நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேங்கிறத அறியாம இருப்பதே இன்றைய விசுவாசிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுவே இன்றைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் கூட சொல்லலாம். எப்படி சொல்லனா, சரீரத்தின் அவயவத்தில் நான் என்ன ஆர்கன்னு தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அவயவம், நான் என்ன அவயவமா இருக்கிறேன்? இப்போ நான் அழைப்பு மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது அதை எப்படி நான் வளருவேன்னு சொல்ல முடியும்? என் காலிங் இதுதான் தெரிஞ்சு அந்த காலிங்கை நான் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுங்க. அப்ப இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறாரு? ரெண்டாவது வந்து நான் என்ன பார்ட்டா இருக்கிறேன்? நான் வந்து கையா இருந்தா கையா மட்டுமே இருந்துடணும். இது நான் கண்ணா இருந்தா கண்ணுக்குரிய வேலைகளை மாத்திரம்தான் செய்யணும். நான் ஒரு ஹார்ட்டா இருக்கிறேன்னா அதுக்கான அதான் ஒட்டுமொத்த அந்த சரீரத்தினுடைய இப்படிதான் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது அப்படின்னு பவுல் கன்க்ளூஷன் கொடுக்கிறார். அப்போ வேதாகமம் சார்ந்த அந்த பகுதியில நான் இப்படி வாசித்த ஒரு புத்தகத்தில் அப்படி இருந்தது. அதை தமிழ்ல மொழிபெயர்த்தா அது எப்படி அமைப்பா வருமானு தெரியல. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்கு, ஹெட்ஷிப்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹெட்ஷிப் அப்படின்றது மொத்த சரீரமும் தலையோடு இணைந்திருந்து தலையிலேருந்து கமாண்ட் வர்றது. இன்னைக்கு பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறது லீடர்ஷிப்பை பார்க்குறோம், ஆனால் ஹெட்ஷிப்பை நம்ம பார்க்கறது இல்லை. அப்படின்னா தலையாகிய கிறிஸ்துவோடு இன்றைக்கு சபை ஒட்டி கொண்டிருப்பதை மறந்து தலைக்கும் சரீரத்துக்கும் இடையில் கழுத்து பகுதியை தலைமைத்துவம் என்கிற பண்போடு நின்னுடுறதுனுடைய விளைவு வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் எடுத்துக்கலாமா? ஏன்னா கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலையை நான் செய்ய முடியாது இல்லைங்களா? அவர் நிக்க வேண்டிய ஸ்டாண்ட்ல நான் நிக்க கூடாது. அதுதான் அப்ப இன்றைய சபை தலையில இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் உண்டாகிறதுக்கு காரணம் ஒத்துக்க முடியுமா? கட்டாயம். இப்போ வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெரிய கொலாப்ஸ் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட் அதோட கூட நிறைய பேருக்கு வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற தாட் நிறைய தேக்க நிலை நான் அடைந்தாயிற்றுன்னு பவுல் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நான் என்ன மாட்டேன் அப்படி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, கிறிஸ்துவின் சரீரத்துல நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன், என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு. அப்ப நானா வந்து எனக்கு கொடுத்த வேலையை நான் ஃபில் பண்ணிட்டு இப்ப நான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா நான் அடுத்தவங்களா மாறிட முடியாது. அடுத்தவங்க அழைப்புக்கு நான் கை கொடுக்கலாம், ஆனா அடுத்தவங்க அழைப்பை என் தோல்ல தூக்கிட்டு நான் சுத்த முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாகம் சார்ந்த என்னுடைய ஒரு தாழ்மை. எனக்கு சந்தோஷம். உங்களுடைய கருத்து என்ன? அருமையான எஸ்ரான் அவங்க சொன்ன கருத்தை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வளராமல் வளர்க்க முடியாது என்பதுதான் இன்றைய கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை காரியமே. நான் வளராமல் கிறிஸ்துவத்தை வளர்க்க முடியாது. வளர்ச்சி எதை நோக்கி என்பதுதான் இன்னைக்கு நம்ம அண்ணன் சொன்னது போல. இப்ப வளர்ச்சி எதை நோக்கி போய் எதற்காக வளரணும்? முதல் பாயிண்ட், எதற்காக வளரணும். ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, எதை நோக்கி வளர்ச்சி இருக்க வேண்டும் சொன்னது போல
இன்றைக்கு சபைகளுக்கு வந்து ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, எலியாவை பற்றி, தானியேலை பற்றி, மோசேயை பற்றி நன்றாக தெரிகிறது. ஆனால் இயேசுவை பற்றிய ஆழமான அறிவு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரசங்கத்தில் 75% இயேசு என்ன சொன்னார் என்பதில் வந்து நிற்காது. பெரும்பாலுமே வளர்ச்சி இல்லாமல் போனதற்கு மிக முக்கியமான காரணம், நம்முடைய எல்லா செய்திகளிலுமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் எடுத்து பேசுவோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதில் வந்து முடித்தால் மாத்திரமே அது ஒரு வளர்ச்சி. இயேசுவை பற்றியா அல்ல இயேசுவையா அப்படிங்கிறதா? யோவான் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் சபை எங்க நிக்கணும் அப்படின்னா ஃபைனலா இயேசு என்ன சொன்னார் என்பதில் வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் பொழுது மட்டுமே நாம் வளர்ச்சி என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து நிறைய ஆவிக்குரிய சபைகளில் நம்ம வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு விவாகரத்துனே வைங்களேன், எவ்வளோ சத்தியங்களை கேட்டோம், அநேக விவாகரத்துகள் ஆவதற்கு காரணம் என்ன? இயேசுவினுடைய அந்த சத்தியத்தை, அந்த உபதேசத்தை ஆழமா அழுத்தமா கொண்டு வந்து நிறுத்தி சபையை கொண்டு போகும் பொழுது, கிறிஸ்துவின் உபதேசத்துல வந்து சபை நிற்கும் பொழுது மட்டுமே கிறிஸ்துவை போல வளர முடியும். அப்படி வளர்ந்தால்தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னைக்கு வந்து சபை வளர்ச்சியை விட தேவராஜ்யத்தினுடைய வளர்ச்சியை பற்றி அதிகமாக போதிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தார். சபை வளர்ச்சி கருத்தருங்க விட தேவராஜ்யத்தினுடைய வளர்ச்சி கருத்தருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து நம்ம சபையை விட்டுட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டா அவன் ஆத்மாவை திருடிட்டான்னு சொல்றோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் நம்ம சபையை விட்டு இன்னொருத்துக்கு போயிட்டான்னா தேவருடைய ராஜ்யத்தை வளரணும்னு நினைக்கிறவங்க அது இன்னொரு சபைக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், போய் அவன் ஆவிக்குரிய ஆத்மாவை காத்து கொள்றதுக்கு கடந்து போகிறான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வளர்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து சபை வளர்க்கிறதா? 2, வசனத்தை வளர்ப்பதற்கு பதிலாக பைபிள் சொல்லுகிறது தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. வசனத்துக்கு பதிலாக, வசனத்தை வளர்ப்பதற்கு பதிலாக தங்களுடைய சுய சாட்சிகளையும் தங்களுடைய சுய பெருமைகளையும் சுய அற்புதங்களையும் முதன்மைப்படுத்துவதனால அங்கே ஒரு வளர்ச்சி என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. எந்த ஒரு செய்தியை எடுத்தாலும் சாட்சி என்ற பேரில் பல வகையான என்னுடைய அருமை பெருமைகளை தான் நான் அந்த புல்பிட்டில் சொல்றேனே தவிர சத்தியத்தையோ வசனத்தையோ தெளிவாக சொல்லும் பொழுதுதான் அது வளர்ச்சிக்கு நேர போகுது. இந்த வளர்ச்சி எங்க ஸ்டாப் ஆச்சு? இயேசு கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டிருக்கிற வளர்ச்சி சமீப காலமாக வழி விலகி போச்சு. அது வந்து வெளிநாட்டு உபதேசத்திலிருந்து வந்ததோ அல்லது இவர்களாகவே செழிப்பை ஒரு வளர்ச்சியாக கண்டு கொண்டார்களோ தெரியல. ஆனா அந்த வளர்ச்சி இயேசுவை நோக்கி வளர்ந்து போகக்கூடிய சபை செழிப்பை நோக்கி வளர ஆரம்பிச்சு டைவர்ட் ஆயிடுச்சாங்க. அப்ப இன்னைக்கு வந்து உலக ஆசீர்வாதங்கள் தான் வளர்ச்சி என்றும், உலக ஆசீர்வாதங்கள் தான் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தையும் வெளிப்படுத்தினதுனால அல்லது அழுத்தமாக சொன்னதுனால அந்த வளர்ச்சி இப்போ திசை மாறி போய்கொண்டிருக்கு. இப்ப எல்லாருமே எதை வளர்ச்சி என்று சொல்லுகிறார்கள்? நீங்க சொன்னது போல எண்ணிக்கை வளர்ச்சியா இருக்கணும், பொருளாதார வளர்ச்சியா இருக்கணும், மற்ற எல்லாமே வளர்ச்சியா இருந்தா மட்டும்தான் அதை வளர்ச்சின்னு சொல்லலாம். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்துல வந்து ஆழமா அழுத்தமா சபை நிக்காததுனால ஒரு வீழ்ச்சி வந்திருக்கிறது. அப்ப சபை வளர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் வளர்ச்சியினுடைய நோக்கமாய் இருப்பார் என்று சொன்னால், இயேசு என்ன சபைக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை அழுத்தமாய் சொல்லும் பொழுது மாத்திரமே சபை வளர்ச்சிக்கு நேராக போகும். ஈவன் நீங்க எந்த ஒரு பிரேயரா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து போகும் பொழுது மட்டுமே வளர்ச்சியா இருக்கு. அப்ப அங்க போகும் பொழுது இந்த மற்ற மனிதர்கள் வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. என்னுடைய மாதிரி இயேசு அப்படின்னு போகும் பொழுது நிக்க முடியாது. இயேசு என்னுடைய மாதிரின்னு போகும் பொழுது நான் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரோ, என்ன அனுமதிக்கிறாரோ அதை வைத்து என்னுடைய ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தை வைத்து நான் மையமாய் வைத்து முடிப்பேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாஸ்டருக்கு 20 விசுவாசி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 200 விசுவாசி இருக்கிறாங்க, ஒருத்தர் கிராமத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் பட்டணத்தில் இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது இன்னைக்கு கம்பேர் பண்றாங்க.
அப்போ 20 போது அவர் வளர்ச்சி இல்லை. ஆனால் அங்கே பைபிள் அதை சொல்லலை. அவர் அந்த 20 பேருக்குள்ள எப்படி இயேசுவை வளர்த்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு வளர்ச்சியாகவும் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லும். 200 ஆத்துமாக்கள் இருக்கிற இடத்துல, 2000 ஆத்துமாக்கள் இருக்கிற இடத்துல, 2 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதே இந்த வளர்ச்சி என்பது. பாஸ்டர் கிப்சன், நீங்க உங்களுடைய கருத்துக்கள். பாஸ்டர் சொன்ன காரியத்தை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சபை இன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலங்களில் சபை வளர்ந்து பெருகினதுக்கு காரணம் வந்து உபதேசங்களில் என்ன பண்ணாங்கன்னா பேசி சபையை ஜனங்களை நடத்தினாங்க. 7 அப்போஸ்தல நடவடிக்கையில் வாசிக்கிற 7 விதமான உபதேசங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்தியங்கள் வந்து சபையில் பேசப்படுகிறதா அப்படின்னா இன்றைக்கி அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய சபையில் வந்து அந்த கம்ஃபர்ட் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, தேற்றுதலுக்குரிய காரியங்கள். ஏன்னா அதை தேற்றுதல் காரியத்தை நம்ம சொல்லிட்டா ஜனங்க ஐயோ நல்ல ஆறுதலாக பேசுகிறாரு. இன்றைக்கி பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை வந்து அதை நோக்கி தான் இருக்குது, அதை சார்ந்து தான் இருக்குது. அதனால் உபதேசம் வந்து ரொம்ப அத்தியாவசியம். இன்றைக்கி அது சபையில் வந்து இன்றைக்கி பிரசங்கிக்கப்படலை அப்படின்றபோது அது ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. நன்றி. அன்புக்குரிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் யாவரோடும் கூட வந்த ஒவ்வொரு ஊழியர்களும் நல்ல ஆழமான கருத்துக்களை அவர்களுடைய ஆவியிலே துணித்து கொண்டிருந்த பாரங்களையும் ஏக்கங்களையும் உங்க முன்னாடி பதிவிட்டிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லும் பொழுது பாஸ்டர் சந்தோஷ் அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைகள் அநேகம் விலை உயர்ந்ததாய் இருந்ததுலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, கிங்டம் மைண்டட், தேவ ராஜ்யத்தின் மனநிலையை இன்றைய கிறிஸ்தவம் முற்றிலுமாய் இழந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஒரு ஊருக்குள்ள ஒரு சர்ச் இருக்குதுன்னா அதுல பிரேயர் கூட என்ன பண்றோம்னா, நான் ஏன் சபை வளரணும் அப்படின்னு தான் நம்ம அதிகமா ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் தேவ ராஜ்யத்தின் அங்கம், எல்லா சபைகளும் வளரணும், எல்லா ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வாதமாய் பலனுள்ளவர்களாய் பயனுள்ளவர்களாய் இருக்கணும் என்கிற மனநிலை தான் தேவ ராஜ்யத்தின் மனநிலை. இது எல்லாருக்குள்ள வரணும். ஆகினாலே இது இந்த முதலாம் பகுதியினுடைய முடிவுக்கு நேராக நம்ம வந்திருக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்குமே ஆனால், இதனுடைய தொடர்ச்சிக்குள்ள நம்ம போக விரும்புவீர்களே ஆனால், உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கொடுத்தீங்கன்னா என்னுடைய 2ஆம் பகுதிக்குள்ள நம்ம போகலாம். இது போல ஒரு கலந்தாய்வுகளை நடத்த உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், எங்களுக்கு உற்சாகம் உள்ளதா இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் பொதுவாக கடைசியாக ஃபைனலா நான் சொல்லி முடிக்க விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எத்தனை குறைகள் சபைகளிலே இருந்தாலும் சபையை கரைதிரை அற்றதாய் நிறுத்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். குறையோடு சபை இருக்குதுங்கிறதுக்காக அது நிறைவாய் ஆக போகிறது இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அவைகளை சரி செய்ய அவர் உண்மை உள்ளவர். இன்னும் சொல்ல போனா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப எழுப்பி முன்பு இருந்தது போலவே கட்டி அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து சபையை எடுத்து செல்ல போகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அது சீக்கிரமாய் நிறைவேற வேண்டும் என்பதே சபையின் வாஞ்சியாயிருக்க வேண்டும். அதனுடைய முயற்சி தான் இந்த கலந்தாய்வு என்பதை நான் உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறேன். இவ்வளவு நேரம் இந்த கலந்தாய்வுல நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டதுக்கு மிகுந்த நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு விலை உயர்ந்தது. அதை நீங்கள் அன்பாய் கமெண்ட் பகுதியில் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.